அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 60ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபின் இரண்டாம் பாகத்தினுடைய 60ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது கிதாபினுடைய வரிசையில் 23வது பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக பாடத்திலே ஒரு ஒரு இடம் மட்டும் ஒரு சில வரிகள் நாம வாசிக்க வேண்டியது இருந்தது. அதையும் வாசித்து அதை தொடர்ந்து கிதாபினுடைய இந்த 23ஆம் பாடத்தின் பயிற்சிகளையும் நாம பார்க்க இருக்கிறோம். அது முழுக்க அம்ருஹாதிருடைய சட்டங்களை நமக்கு பேசக்கூடியதாக இருக்கிறது. கடந்த பாடத்திலே நம்ம அம்ருஹாதிரை பற்றி விளக்கங்களை கொடுத்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இன்றைய பாடத்திலும் அதன் உதாரணங்களையும் பயிற்சிகளை நாம பார்ப்போம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் யா ரஷீதத்து வ சஈதத்து வ சாஜிதத்து. ரஷீதா இன்னும் சஈதா இன்னும் சாஜிதா அவர்களே. அழைக்கப்படுவது யாரு? 3 பெண்கள். இதை நாம குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த பாடத்துல அழைக்கப்படுவதை பொறுத்துதான் யார் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லப்படுகிற அம்ரு ஃபெயல். அதுதான் இன்றைய இந்த பாடத்தினுடைய நோக்கமும், அம்ரு ஃபெயலை புழங்குறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அழைக்கப்படுவது இங்க யாரு? பல பெண்கள். அப்ப அதற்கேற்றவாறு தான் ஃபெயல் அம்ரு ஃபெயலை நாம் அமைக்கணும். எப்படி? முகாத்தபில் வரக்கூடிய, அதாவது அம்ரு ஹாதிரான பெண்பால் பன்மையை தான் நாம இங்க புழங்க போறோம். பாருங்க, அப்போ யா ரஷீதத்து, அப்போ ரஷீதா இன்னும் சஈதா இன்னும் சாஜிதா அவர்களே அழைச்சாச்சு. என்ன சொல்றாங்க பாருங்க, யஹ்ஃபதுன, நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். அம்ரு ஃபெயல் அம்ரு ஹாதிர்ல முஅன்னஸ் ஜம்அ, அதாவது முன்னிலையில் இருப்பவர்களுக்கு ஏவுகிற ஃபெயல், ஏவல் ஃபெயல். அதுல பெண்பால் பன்மையை குறிக்குகின்ற ஃபெயல். நீங்கள் பல பெண்கள் ஏவுங்கள், மனனம் செய்து கொள்ளுங்கள். துரூச குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளினுடைய பாடங்களை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். பாருங்க, வக்துபுன, இன்னும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், எழுதுங்கள். அம்ர் ஃபெயல். அல் வாஜிபாத்தில் மன்சிலியத்த, வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதுங்கள். அதாவது ஹோம்ஒர்க் சொல்லுவோமா இல்லையா, அதுதான். வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதுங்கள். ஃபி குர்ரா சாத்தி குன்ன, உங்களுடைய நோட்டுகளில், குறிப்பேடுகளில், உங்களுடைய குறிப்பேடுகளில், நோட்டுகளில் வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதுங்கள். தொடர்ந்து பாருங்க, வஸ்பஹ்ன வஸ்வஹப்ன, வஸ்வஹப்ன சுஹபத்துன்னு சொல்லுவோமா இல்லையா, பழகுவது, சேர்ந்து கொள்ளுதல், அந்த அர்த்தம். அப்ப வஸ்வஹப்ன, நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள், அதாவது சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம் வைக்கலாம். தாஇமன், எப்பொழுதும். தாஇமன், நிரந்தரமாக நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது பழகுங்கள். அஸ்ஸமீலாத்தில் முஜ்தஹிதாத்தி, ஜமீலாத்னா என்னது? வகுப்பு தோழிகள். அல் முஜ்தஹிதாத்னா முயற்சி செய்யக்கூடிய. அப்ப முயற்சி செய்யக்கூடிய வகுப்பு தோழிகளோடு நீங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக பழகி கொள்ளுங்கள், சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பாருங்க. இப்போ இதுவரை வாசிச்ச வார்த்தைகளுக்கு உண்டான இஅ்ராப் என்ன, தர்கீப் என்ன, எல்லாத்தையும் பார்ப்போம். யா ஹர்ஃபுன் நிதா, ரஷீதத்து முனாதா முஃப்ரத், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், சஈதத்து மஅத்தூஃப், எங்க ரஷீதத்துல அத்ஃப் செய்யப்படுது. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், சாஜிதத்து இது மஅத்தூஃப், எங்க ரஷீதத்துல அத்ஃப் செய்யப்படுது. அப்ப யா ஹர்ஃபுன் நிதா, ஹர்ஃப் எல்லாமே மப்னி. இது யா என்பது சுக்குன் மீது மப்னி. ரஷீதத்து என்பது லம்மின் மீது மப்னி. காரணம் முனாதா முஃப்ரத், அது எதன் மீது மப்னி? லம்மின் மீது மப்னி ஆகும்.
அந்த அடிப்படையில் ரஷீதத்து என்பது லம்மின் மீது மபனி. வாவ ஹர்ஃபாத்து ஃபது மபனி. சயீதத்து மாத்தூஃப் எங்க ரஷீதத்துல, அதுவும் என்னதான் லம்மின் மீது மபனி. காரணம் அது முனாதா முஃப்ரத். என்னதான் மாத்தூஃப் அலைஹி மாத்தூஃப் பிஹி, இதன் சட்டத்தை நம்ம பொதுவான சட்டமாக ஒரு மாதிரி பார்ப்போம். அதுவே முனாதாவுடைய தாபியாக மத்துபு ஆக வரும் பொழுது அதன் சட்டங்கள் வேறுபடும். அதை பற்றி நம்ம கடந்த பாடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல விரிவான முறையில சொல்லியிருந்தோம். ஒரு முனாதா அதற்கு தாபிய வருது அப்படின்னா முனாதாவிற்கு என்ன ஏராபோ அதுதான் அப்படின்னு நல்ல, அந்த தாபியை தனி முனாதாவாக பார்த்து நம்ம ஏராபு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மேல பார்த்திருந்தோம். அந்த அத்துஃபு நசத்தினுடைய சட்டத்துல பார்த்திருந்தோம். அதை பற்றி விளக்கங்கள் முன்னாடி சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, அதே அடிப்படையில தான் இங்க சயீதத்து என்பதை நம்ம ஒரு தனி முனாதா மாதிரி பார்க்கணும். அப்ப இதுவும் முனாதா முஃப்ரது லம்மின் மீது மபனி. வாவு ஹர்ஃப் அத்துஃபு லம்மி, அதுவும் மபனி ஹர்ஃப் என்பதால். சாஜிதத்து என்பது என்னது, அது ரஷீதத்து ஆத்துஃப், இதுவும் லம்மின் மீது மபனி. இதே நம்ம தனித்த ஒரு முனாதா மாதிரி தான் பார்க்கணும். இதற்குள்ள யாராபு தான் அப்படின்னு இதை நம்ம பார்க்க கூடாது. சரி பாருங்க, இப்ப அடுத்து யஹ்ஃபதுன ஃபிஇல் அம்ரு ஹாதிர் லமீர் ஃபாயில். துரூஸ குல்ல யௌமின். துரூஸ மஃஊல் முலாஃப், குல்ல முலாஃப் இலைஹி முலாஃப், யௌமின் முலாஃப் இலைஹி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குல்லி யௌமின் என்று வரணும். துரூஸவை நாம் இலாஃபத்து செய்யறோம். அப்படி செய்யப்படும் பொழுது குல்லி என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அச்சுப்பிழையாக இந்த குல்ல என்பது இடம்பெற்றிருக்கலாம். அப்ப பாருங்க, துரூஸ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளினுடைய பாடங்களை. அப்ப துரூஸ என்பது என்னது, மஃஊல் முலாஃபு, குல்ல முலாஃபிலேஹி முலாஃபு, யௌமின் முலாஃபிலேஹி. இதுதான் தெளிவான தர்கீப். வாவ ஹர்ஃப் அத்ஃப். உக்துபுன ஃபிஇல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில். அல் வாஜிபாத்தி மஃஊல் மௌசூஃப். அல் மன்சிலியத்த சிஃபத் ஃபி ஜார். குர்ராசாத்தி மஜ்ரூர் முலாஃப். குன்ன முலாஃப் இலைஹி. வாவ ஹர்ஃப் அத்ஃப். இஸ்வஹபன, இது நம்ம சேர்க்கும் பொழுது வக்துபுன, அசல்ல உக்துபுனன்னு இருக்கும். அதே போன்றதான் இஸ்வஹபன் இருக்கும், சேர்க்கும் போது வஸ்வஹபன. இதெல்லாம் வஸ்லு ஃபஸ்லுடைய சட்டங்கள். நம்ம அதற்குரிய பாடங்கள் வரும்பொழுது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இஸ்வஹபன தான் அசல் இருக்கும். அது என்னது, ஃபிஇல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில். தாஇமன் ஹால். அஸ்ஸமீலாத்தி மஃஊல் மௌசூஃப். அல் முஜ்தஹிதாத்தி சிஃபத். இப்ப பாருங்க, யஹ்ஃபதுன என்பது என்னது, இது சுக்கூன் மீது மப்னியான அம்ரு ஃபிஇல். அம்ரு ஃபிஇல்லையே ஒவ்வொன்றும் அம்ரு ஃபிஇல் மப்னி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றின் மீது மப்னி ஆகும். அந்த அடிப்படையில் யஹ்ஃபதுனங்கிறது என்னது, இது சுக்கூன் மீது மப்னியான அம்ரு ஃபிஇல். சரி பாருங்க, அது மாதிரி துரூஸ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. குல்லி என்றுதான் வரும், விளக்கியிருந்தோம் முன்னாடி. லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அடுத்து யௌமின், இது முலாஃபிலேஹினால லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அதே மாதிரி பாருங்க, வாவ் ஹர்ஃபத் மப்னி. உக்துபுன, இதுவும் சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஇல். அல் வாஜிபாத்தி, இது மஃபூல் நஸ்பினுடைய மஹல், ஆனால் இது ஜம்மு முஅன்னத் சாலிம். ஜம்மு முஅன்னத் சாலிமுக்கு இஅராப் கொஞ்சம் வேறுபடும். இதுக்கு நஸ்பினுடைய ஹாலிலேயும் ஜர்ரினுடைய ஹாலிலேயும் கஸ்ரத்து தான் வரும். அந்த அடிப்படையில அல் வாஜிபாத்தி, அப்போ என்னது, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு என்னது நஸ்பு. அதற்கு சிஃபத்தா வந்திருக்கிறது இது அல் மன்சிலியத்தை, இது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஏன்னா இது ஜம்மு முஅன்னத் சாலிம் அல்ல. இதற்கு இதனுடைய மஹல்லை தான் நாம இங்க யாராபா கொடுப்போம் தாபியனால. ஃபி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி, சுக்குன் மீது மபனி. குர்ரா சாத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. குன்ன என்பது இது மஹல்லு ஜர்ரு, காரணம் அது முலாஃப் இலைஹி. ஆனால் அல் அமீர் என்பதால் அது என்னது, மபனி. பாருங்க, வாவ ஹர்ஃபாத்தி, இது ஹர்ஃப் என்பதால் மபனி. இஸ்ஹபன, இதுவும் சுக்குன் மீது மபனியான அம்ரு ஃபிஇல். தாஇமன் ஹால், லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அஸ்ஸமீலாத்தி என்பது இது என்னதா, மஃஊல். மஃஊல் மஅஹு, இதுக்கு என்ன சொல்ல, மஃஊல் மஅஹு. அப்ப இது அஸ்ஸமீலாத்தி, இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு, காரணம் ஜம்மு முஅன்னஸ் சாலிம். இது அல் முஜ்தஹிதாத்தி என்பதும் அதேதான்.
இதனுடைய சிஃபத்து ஜமீலாத்தியுடைய சிஃபத்துனா இதற்கு நஸ்பினுடைய மஹல்னா இதுக்கும் நஸ்பினுடைய மஹல் தான். ஆனால் இதுவும் ஜம்மு முன்னஸ் சாலிமாக இருக்கிறதுனால இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. சரி, அடுத்து பாருங்க. வஜ்லிஸ்ன, வஜ்லிஸ்ன இன்னும் நீங்கள் அமருங்கள். யாரை பார்த்து சொல்றோம்? இந்த 3 பெண்களை பாருங்க. வஜ்லிஸ்ன இன்னும் நீங்கள் அமருங்கள், உட்காருங்கள். அயுலன் மீண்டும் அப்படின்னா இலல் அஜாயிசி ஸ்வாலிஹாதி நல்லோர்களான மூதாட்டிகளின் பக்கமும் நீங்கள் அமருங்கள். அர்த்தம் அஜாயிஸ்னா அஜூஸுடைய பன்மை. அப்போ என்னது வயது முதிர்ந்த பெண்கள் அர்த்தம். அதான் அப்ப மூதாட்டி என்று அர்த்தம் வைக்கலாம். அப்ப ஸ்வாலிஹத்தா நல்லோர்களான மூதாட்டிகளின் பக்கமும் நீங்கள் அமருங்கள். வஸ்மஇன இன்னும் நீங்கள் கேளுங்கள், அதாவது காதால் செவிதாழ்த்தி கேளுங்கள். நசாஇஹுன்ன அவர்களினுடைய அந்த நல்லோர்களான அந்த மூதாட்டி பெண்களினுடைய உபதேசங்களை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். வஅமல்ன இன்னும் நீங்கள் செயல்படுங்கள். பிஹா அவைகளை கொண்டனா இந்த நசாயிஹ் அந்த உபதேசங்களை கொண்டு நீங்கள் செயல்படுங்கள், அமல் செய்யுங்கள். வபுதுல்ன இன்னும் நீங்கள் செலவு செய்யுங்கள். உபுதுல்ன எனது நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லவுகாத்த நேரங்களை, அல்லவுகாத்தன எனது நேரங்களை, ஃபில் கிராஅத்தி படிப்பதிலும், வல் கிதாபத்தி எழுதுவதிலும் நேரங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். சும்ம பிறகு ஃபில் இபாதத்தி வத்திலாவத்தி வணக்க வழிபாடுகள், இபாதத்னா வணங்குவதில், பிறகு வணங்குவதில் செலவு செய்யுங்கள். வத்திலாவத்தி இன்னும் ஓதுவதில் செலவு செய்யுங்கள். லா செலவு செய்யாதீர்கள். ஃபில் லஹ்வி வீணான விஷயத்தில், வல்லஇபி விளையாட்டான விஷயத்தில் நேரங்களை செலவு செய்து விடாதீர்கள். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து படிக்கிற காலம், இது என்னது படிக்கிற பருவம். இங்க இபாதத்து குரான் ஓதுதல் இதெல்லாம் ரெண்டாவது. விளையாட்டு வீணான விஷயங்கள் அறவே கூடாது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பாடங்களை படிக்கிறதும் பாடங்களை எழுதுறதும் நல்ல விஷயங்களை கேட்கறது, தன்னைத்தானே திருத்திக் கொள்வது, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற விஷயத்தை தான் இதுல நமக்கு பாடத்துல உதாரணங்களை குறிப்பிடுவதோடு ஒரு ஓதுகிற மாணவருக்கு தேவையான விஷயத்தை நமக்கு இங்க முசன்னிஃப் சொல்லியிருக்கிறாங்க. சரி பாருங்க, இப்போ இவைகளுக்கான தர்கீப் என்ன, இஅராப் என்ன, எல்லாவற்றையும் பார்ப்போம். பாருங்க. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. இஜ்லிஸ்ன ஃபிஇல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாஇல். அயுதன் போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலினுடைய மஃஊலு முத்லக். இலா ஜாரு. அல் அஜாயிசி மஜ்ரூர் மௌசூஃப். அஸ்ஸாலிஹாத்தி ஸிஃபத். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். இஸ்மஅன ஃபிஇல் அம்ர் ஹாதிர் லமீர் ஃபாயில். நசாயிஹ மஃஊல் முலாஃப் ஹுன்ன முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். யஅமல்ன மஅதூஃப் ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாயில். இங்க இருக்கிற எல்லா ஃபிஇலையும் இஸ்மஅன, யஅமல்ன, இஜ்லிஸ்ன, இஸ்பஹன, வக்துபன எல்லாத்தையும் இந்த யஹ்ஃபல்ன அங்க அர்த்தம் செய்றோம் நாம. பாருங்க. யஅமல்ன ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாயில். பி ஜார் ஹா மஜ்ரூர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். உபுதுல்ன ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாயில் மஅதூஃப் இங்க தான் அர்த்தம் செய்யணும். லவ்காத்த மஃஊல். في جار. القراءة مجرور. واو حرف عطف. الكتابة مجرور. والكتابة معطوف. قراءة مجرور. واو حرف عطف. கிதாபத்தி قراءத்தில் அத்துப் செய்யப்படுது. இந்த ஃபீயுடைய தஅல்லுகை நாம உபுதுல்ன என்கிற ஃபிஅலோடு நாம வைக்கணும். அப்போ என்ன வரும்? ஓதுவதிலே என்னது செலவு செய்யுங்கள், அதாவது படிப்பதிலே செலவு செய்யுங்கள். ஃபீயுடைய தஅல்லுகை நாம இந்த உபுதுல்னங்கிற ஃபிஅல் அம்ர்ல வைக்கணும். சும்ம என்பது ஹர்ஃப் அத்ஃப். ஃபி ஜாரு. அல் இபாதத்தி மஜ்ரூர். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். திலாவத்தி தலாவத்துன்னு போட்டிருக்காங்க. திலாவத் என்பதுதான் சரியான லுகத்தாக உள்ளது. திலாவத் என்பது மஅதூஃப். எங்க திலாவத்தி என்பதை இபாதத்திங்கிற மஜ்ரூர்ல நாம அத்ஃப் செய்யறோம். இந்த ஃபில் இபாதத்தி எங்க அத்ஃப் செய்யப்படுதுன்னா அந்த ஃபில் கராத்தில் அத்ஃப் செய்யப்படுது. அப்பதான் அந்த உபுதுல்ன என்ற அந்த ஃபிஅலுடைய மானா இங்க மீண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. லா என்பது என்னது? இங்க ஹர்ஃபு அத்ஃப் தான். ஃபி என்பது என்னது? ஜாரு. அல்லஹவி மஜ்ரூர்.
வாவு ஹர்ஃபு அத்ஃபு, அல்லஇபி என்பது என்னது? மஅதூஃபு. இப்போ இவைகளுக்கான அஹ், இஅ்ராப் பார்ப்போம். வாவு ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் மப்னி. இஜ்லிஸ்ன சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஅல். ஆஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. காரணம் எதுன்னா மஃபூல் முத்லக். இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி, சுக்குன் மீது மப்னி. அல் அஜாயிசி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அஸ்ஸாலிஹாத்து என்பது மினல் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. இஸ்மஅன சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஅல். நசாயிஹ அது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஹுன்ன என்பது மஹல்லு ஜர், காரணம் அது முதாஃப் இலைஹி, ஆனால் லமீர் என்பதால் மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. இஅமல் ந சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஅல். பி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. ஹா என்பது ஜர்ரினுடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூர், ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி, சுக்குன் மீது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மப்னி. உபுதுல்ன சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஃபிஅல். அலௌகாத்த லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. லவ்காத் நம்ம வக்கத்து அலவுகாத் அல் வாஜிபாத் மாதிரி அவுகாத்தை பார்க்க கூடாது. ஜம்மு முன்னஸ் சாலிம் அப்ப லவ்காத் தீ தானே வரும் அப்படின்னு. ஏன்னா இல்ல, ஜம்மு முன்னஸ் சாலிம் என்னன்னா அதுல வரக்கூடிய தா ஜாயிதாவா இருக்கணும். இப்போ வாஜிபுன் தான் அசல், வாஜிபாத்துல என்னது அலிஃப் தா ஜாயிதா. அதே மாதிரி இருந்தாதான் அதே ஜமீலாத் ஜமீலுன் அது அலிஃப் தா ஜாயிதா ஜமீலாத். ஆனா அல் அவுகாத்துல வக்து தான் அசல், அல் அவுகாத். அப்ப வக்த் அந்த தா என்பது ஜாயித் இல்ல அசல். அதனால இது எதுல சேராது? ஜம்மு முன்னஸ் சாலிம்ல வராது. அதனாலதான் இது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு நாம கொடுக்குறோம். பாருங்க, ஃபி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மப்னி. அல் கிராத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மப்னி. அல் கிதாபத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். சும்ம அது ஹர்ஃப் அது மப்னி. ஃபி ஹர்ஃபுல் ஜர் அது மப்னி. அல் இபாதத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. அத்திலாபத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். லா ஹர்ஃபு அத்ஃப் மப்னி. ஃபி ஹர்ஃபுல் ஜர் அது மப்னி. அல் லஹவி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. அல் லஇபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் அதனுடைய உதாரணங்கள் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் முடிவு பெறுது. எத்தனாவது பாடம் இது? இந்த கிதாபினுடைய வரிசையில இது 23வது பாடம். இதனுடைய உதாரணங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பாடங்களை வாசிச்சுட்டோம் தர்கீப் இஅ்ராபோடு. இனி வரக்கூடிய இதுல இனி அடுத்து நாம பயிற்சியை பார்ப்போம். இப்போ பயிற்சியில முதலாவது பயிற்சி அலிஃப். இந்த அலிஃபுடைய பயிற்சியில் நமக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க. உஹ்ருஜ், உஹ்ருஜூன்னு போட்டிருக்க அல்ல, உஹ்ருஜ் சுக்குன், ஜீமுக்கு என்னது சுக்குன். உஹ்ருஜ் நீ ஒரு ஆண் வெளியேறு. உஹ்ருஜா நீங்கள் இரு ஆண்கள் வெளியேறுங்கள். உஹ்ருஜு நீங்கள் பல ஆண்கள் வெளியேறுங்கள். உஹ்ருஜி நீ ஒரு பெண் வெளியேறு. உஹ்ருஜா நீங்கள் இரு பெண்கள் வெளியேறுங்கள். உஹ்ருஜ்ன நீங்கள் பல பெண்கள் வெளியேறுங்கள். இஃப்ரஹ் நீ சந்தோஷம் அடைந்து கொள். இஃப் நீ ஒரு ஆண். இஃப்ரஹா நீங்கள் இரு ஆண்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். இஃப்ரஹு நீங்கள் பல ஆண்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். இஃப்ரஹி நீ ஒரு பெண் சந்தோஷம் அடைந்து கொள். இஃப்ரஹா நீங்கள் இரு பெண்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். இஃப்ரஹ்ன நீங்கள் பல பெண்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த உதாரணத்தை கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா முசன்னிஃப் அவர்கள், இந்த கீழே வரக்கூடிய வார்த்தைகள் தஅபுதூன் இருக்கா, இது முலாரியான ஃபிஅலா இருக்கு. இதுல அம்ர நம்ம எடுக்கணும். இதுதான் இந்த முதலாவது பயிற்சி. அம்ர் எடுக்கக்கூடிய முறை நமக்கு தெரியும். எடுத்த உடனேயே நம்ம எதை போக்கணும்? முலாரியோட எழுத்தை நாம போக்கணும். முலாரியோட எழுத்தை போக்கின உடனேயே அடுத்த எழுத்துக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அடுத்த எழுத்துக்கு ஹரக்கத் இருக்குது அப்படின்னா கடைசியில சுக்குனை வச்சுட்டு விஷயத்தை முடிச்சிடலாம். இப்போ தஇதுன்னு இருக்குன்னு வைங்களேன். வஅத உடைய முலாரி ஆனா தஇது. அந்த தஇது அப்படிங்கிற அந்த ஃபிஅலு தாவ போக்குன பிறகு பாருங்க ஐனுக்கு கஸ்ர் இருக்கு. உடனே கண்ணை மூடிட்டு தாலுக்கு சுக்குனை வச்சுட்டு இது முடிஞ்சு, அம்ரே முடிஞ்சது. அதுவே இப்ப சட்டம் பிரிகிறது இங்கதான். அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது. இந்த மாதிரி இப்ப தஅபுதூன் இருக்குதா, தாவை நம்ம போக்கிட்டு ஐனுக்கு பார்த்தா சுக்கூன் இருக்கு. இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒரு அலிஃபை சேர்க்கணும். அந்த ஹம்சா சேர்த்தரணும். சேர்த்துட்டு இப்போ இந்த ஹம்சாக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கறது? ஃபத்தஹா கஸ்ரா லம்மா, மூணே ஹரக்கத்து தான் அரபியில இருக்கு.
என்ன ஹரக்கத்தை கொடுக்கணும்னா அம்ரு ஃபீல 2 ஹரக்கத்தை புழங்கப்படும். இது நம்ம பாக்குறதெல்லாம் சுலாசி முஜர்ரத பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க எப்படி இப்ப அம்ரு ஃபீல்ல இந்த ஐன் ஐன் முதல் எழுத்துக்கு சுக்கூன் இருக்கு, உடனே அம்சாவை சேர்த்துட்டோம். அடுத்து இருக்கிற இந்த ஐன் கலிமாவை பார்க்கணும். பாதா ஐன் கலிமா, இதுக்கு ஃபத்துஹோ லம்மோ இருந்ததுன்னா, இதுக்கு வந்து லம் இருந்தது அப்படின்னா இங்கே லம்மு கொடுத்துடணும். இங்க லம்மு தானே இருக்கு, அப்போ ஓ கொடுத்துடணும். அதுவே இந்த லாம் கலி ஐன் கலிமாவுக்கு என்ன இருக்குது, ஃபத்துஹு அல்லது கஸ்ர் இருக்கு. இப்ப பாருங்க தம்னஉ, இங்க நூனுக்கு என்ன இருக்கு, ஃபத்தஹ் இருக்கு. ஒருவேளை எல்ரிபு இந்த மாதிரி இடங்கள்ல கஸ்ரு வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி வந்தா அந்த அம்சாக்கு நம்ம என்ன கொடுக்கணும், கஸ்ரு கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் அம்ரு ஃபைலுடைய அம்ரு ஹாலினுடைய சட்டம். எப்பவும் போல கடைசிக்கு சுக்கூன் வச்சுட்டு விஷயத்த முடிச்சிடணும். அப்ப இப்ப நம்ம பார்ப்போம், நமக்கு இந்த 2 உதாரணங்களை கொடுத்துட்டாங்க. இப்போ இதன் அடிப்படையில் நாம இந்த ஃபேலுகளுக்கெல்லாம் அம்ரு எடுக்கணும். பாருங்க, தஅபுதுன்னு என்ன அர்த்தம், நீ ஒரு ஆண் வணங்குவாய். அப்ப உஅபுது, நீ ஒரு ஆண் வணங்கு. தஅபுதானி, நீங்கள் 2 ஆண்கள் வணங்குவீர்கள். அப்ப இதுக்கு எப்படி அம்ரு வரும், உஅபுதானி, நீங்கள் 2 உஅபுதா, அந்த நூனை போக்கணும். உஅபுதா, நீங்கள் 2 ஆண்கள் வணங்குங்கள். அம்ரு அம்ரினுடைய சட்டங்கள்ல நூனை போக்கணும். எதனுடைய நூனை தவிர, பெண்பால் பன்மையுடைய நூனை தவிர மீதி எல்லா நூனையும் போக்கணும். பெண்பால் பன்மையுடைய நூனை இப்ப பாருங்க, தஅபுதுன இருக்கா, இது அம்ருலை உஅபுதுன்னு தான் வரும். உஅபுதுன்னு ஆக்கிட்டோம்னா இதனுடைய அம்ரோடு குழம்பிடும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறதுனால நாம சுருக்கமான முறையில் சொல்லிட்டு வரோம். பாருங்க, அப்ப தஅபுது இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஅபுது, நீ ஒரு ஆண் வணங்கு. தஅபுதானி இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஅபுதா, நீங்கள் 2 ஆண்கள் வணங்குங்கள். தஅபுதூன இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஅபுது, நீங்கள் பல ஆண்கள் வணங்குங்கள். தஅபுதீன இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஅபுதி, நீ ஒரு பெண் வணங்கு. தஅபுதானி இதனுடைய அம்ரு ஹாலிர் உஅபுதா, நீங்கள் 2 பெண்கள் வணங்குங்கள். தஅபுதுன இது அம்ரு ஹாலிர் என்னது, உஅபுதுன, நீங்கள் பல பெண்கள் வணங்குங்கள். முடிஞ்சது. இப்ப அடுத்து பாருங்க, தஸ்ஜுது இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஸ்ஜுது, நீ ஒரு ஆண் சஜிதா செய். சஜிதான் என்ன அர்த்தம், சிரம் பணிதல், தலையை சாய்க்குதல் என்ற அர்த்தம். நம்ம சஜிதான் சொன்னாலே விளங்கிடும். சஜிதாக்கு என்ன அர்த்தம், சிரம் பணிதல், தலையை பணிய வைக்குதல் அர்த்தம். அதான் சஜிதா. அப்ப தஸ்ஜுது இதனுடைய அம்ரு ஹாலிர் என்னது, உஸ்ஜுது, நீ ஒரு ஆண் சஜிதா செய். தஸ்ஜுதானி இதற்கு எப்படி, உஸ்ஜுதா, நீங்கள் 2 ஆண்கள் சஜிதா செய்யுங்கள். தஸ்ஜுதூன இது எப்படி, உஸ்ஜுது, நீங்கள் பல ஆண்கள் சஜிதா செய்யுங்கள். தஸ்ஜுதீன இது எப்படி, நீங்கள் இது முகாத்தபு பெண்பால் ஒருமை. அப்போ உஸ்ஜுதி, நீ ஒரு பெண் சஜிதா செய். தஸ்ஜுதானி எப்படி வரும், உஸ்ஜுதா, நீங்கள் 2 பெண்கள் சஜிதா செய்யுங்கள். தஸ்ஜுதுன எப்படி வரும், உஸ்ஜுதுன, நீங்கள் பல பெண்கள் சஜிதா செய்யுங்கள். அதே போன்று பாருங்க, தம்னஉ இம்ன, நீ தடுத்துக்கொள். தம்னஉனா நீ தடுப்பாய்னு அர்த்தம். இம்ன தான் அம்ரு, நீ ஒரு ஆண் தடுத்துக்கொள். தம்ன ஆணி எப்படி வரும், அப்போ இதுக்கு அம்ரு ஹாலிரு இம்ன ஆ, நீங்கள் 2 ஆண்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். தம்னஊன இதுக்கு எப்படி வரும் அம்ரு ஹாலிரு இம்னஉ, நீங்கள் பல ஆண்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். தம்னஈனக்கு எப்படி வரும், இம்னஇ, நீ ஒரு பெண் தடுத்துக்கொள். தம்ன ஆணிக்கு எப்படி வரும், இம்ன ஆ, நீங்கள் 2 பெண்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். தம்னஇன எப்படி வரும், இம்னஇன, நீங்கள் பல பெண்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று வரும். இதுதான் அலிஃபினுடைய பயிற்சி. இப்ப அடுத்து பாவுடைய பயிற்சியில நமக்கு சில ஃபிஅல்களை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நாம அம்ரு ஹாலிர் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, ஷஹித யஷ்ஹது, யஷ்ஹதுல அம்ரு ஹாலிர் வராது. ஏன், யஷ்ஹது காயிப், அப்ப தஷ்ஹதுல இருந்து அம்ரு ஹாலிர் வரும். நல்லா விளங்கணும். அம்ரிலேயே காயிப் ஹாலிர்னு இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அம்ரு ஹாலிரான ஃபெயல்கள். அப்ப அம்ரு ஹாலிர் ஃபெயல்களை எங்கிருந்து எடுக்கணும், நம்ம முலாரியான ஹாலிரான ஃபெயலில் இருந்து தான் அம்ரு ஹாலிர் எடுக்க முடியும். இங்கில அடுத்த மலை தஅபுதுல இருந்து அம்ரு ஹாலிர் எடுக்க முடியும். யஅபுதுல இருந்து அம்ரு காயிப் தான் எடுக்க முடியும். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இத அம்ரு முதாரி ஹாலிரா இதுக்கு எடுத்து அதுல இருந்து அம்ரு ஹாலிர் எடுக்கணுங்கிறாங்க. அப்ப ஷஹித யஷ்ஹதுன்னு இருக்குதா, தஷ்ஹதுன்னு நம்ம கொண்டு வந்து இஷ்ஹது, இதான் அம்ரு ஹாலிர் இருக்கு. இதனுடைய பொருள் நோக்கம் அல்ல, நமக்கு அம்ரு ஹாலிர் எடுக்கிற முறை. ஷஹித யஷ்ஹது இருக்கு, இது முதாரியான ஹாலிர் தஷ்ஹது, அங்கிருந்து இஷ்ஹது. அதே போன்று பாருங்க, சமிஅ இருக்கு,
யஸ்மஉ, அப்ப தஸ்மஉன்னு எடுத்து இஸ்மஉ. பதஅன் இருக்கு, எபுதஉ, அப்ப தபுதஉ எடுத்து இபுத. இது அம்ரு. கஃபரன் இருக்கு, யக்ஃபிரு, அப்ப தக்ஃபிரு அம்ரு முதாரியான ஹாலிர், யக்ஃபிர் அம்ரு ஹாலிர். ஹலஃப யஹ்லிஃபு, தஹ்லிஃபுன்னு எடுத்து இஹ்லிஃப். ஷஹிதன் இருக்கு, யஷ்ஹது, தஷ்ஹதுன்னு எடுத்து இஷ்ஹது. பாருங்க, அப்ப ரெண்டு ஒரே ஃபெயில், குழம்ப வேண்டாம். சரி, அப்ப இப்படி அம்ரு ஹாலிரை நாம எங்கிருந்து எடுக்கணுங்கிறாங்க? முதாரியான ஹாலிரை எடுத்துதான் இதுல எங்க எடுக்கிறாங்க? அம்ரு ஹாலிரை நாம எடுத்திருக்கிறோம். இதுதான் பா உடைய பயிற்சி. இப்ப அடுத்து பாருங்க ஜீம் உடைய பயிற்சி. இங்க வந்து சில முதாரியான ஃபெயல்கள் ஹாலிரா தான் கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம அம்ரா மாத்தணும், வேற ஒண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, தஹ்மதுல்லாஹ, அல்லாஹுவை நீ புகழுவாய். அப்ப எப்படி கொடுக்கணும்? இஹ்மதில்லாஹ, அல்லாஹுவை நீ புகழ்ந்துகொள். பொதுவா ஒரு சுக்குன் பெற்ற எழுத்தை நாம அலிஃப்லாமினோடு சேர்க்கின்ற பொழுது அந்த சுக்கூனுக்கு கசுறு கொடுப்போம். ஏன்னா ரெண்டு சுக்கூன் சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அந்த அடிப்பில் யஹ்மதில்லாஹ், யஹ்மத் அதான் அம்ரு ஹாலிரு. நம்ம அல்லாஹவோடு சேர்க்கறதுனால யஹ்மதில்லாஹ அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, இப்ப தஹ்மது அதுக்கு அம்ரு ஹாலிர் என்னது? யஹ்மதில்லாஹ, அல்லாஹுவை நீ புகழ்ந்துகொள். வதஸ்அலுஹு ஹாஜதக, உன்னுடைய தேவையை அவரிடத்தில் நீ கேட்பாய். அப்ப அம்ரா எப்படி மாத்துறது? நீ கேளு. இஸ் அல்ஹு ஹாஜதக, உன்னுடைய தேவையை அவரிடத்தில் நீ கேளு. தக்ரஈன தர்சக, பெண்களை பார்த்து சொல்றது. உன்னுடைய பாடத்தை நீ படிப்பாய், அப்படி வந்திருக்கு. அப்ப எப்படி பாடணும்? படி. அப்ப இக்ரஈ தர்சகி, தர்சகின்னு வரணும். இது வந்து நமக்கு எப்படி எழுத்து வடிவில் போட்டிருக்காங்க. இக்ரஈ தர்சகி, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதுனால எப்படி வரணும்? அந்த லமீரும் முஅன்னஸ் ஆகணும். உன்னுடைய பாடத்தை நீ படி, இக்ரஈ என்று வரணும். வதஹ்ஃபலீனஹு, அதை நீ மனனம் செய்வாய் அப்படின்னா யஹ்ஃபலீஹி, யஹ்ஃபலீஹி, அந்த பாடத்தை நீ மனனம் செய்து கொள் அப்படின்னு அம்ராக ஆக்கணும். அடுத்து பாருங்க, தஹுருஜூன, நீங்கள் வெளியேறுவீர்கள், மினல் மதுரசதி, மதரசாவிலிருந்து, பாடசாலையிலிருந்து. தர்ஜிஊன, இன்னும் நீங்கள் மீளுவீர்கள், இலா புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளின் பக்கம். முதாரியா இருக்கு. அப்படியே அம்ரா எப்படி மாத்துறது? உஹுருஜு மினல் மதுரசதி, நீங்கள் பல ஆண்கள் மதரசாவிலிருந்து வெளியேறுங்கள். தர்ஜிஊன அப்படிங்கிறத எப்படி மாத்தணும்? வர்ஜிஊ, நீங்கள் மீளுங்கள், திரும்பி செல்லுங்கள், இலா புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளின் பக்கம். அடுத்து பாருங்க, தத்துபஹ்ன தஆம, உணவை நீங்கள் பல பெண்கள் சமைப்பீர்கள். தஜ்லிஸ்ன, இன்னும் நீங்கள் அமருவீர்கள், ஹவுலல் மாஇததி, உணவு தொட்டை சுற்றி நீங்கள் அமருவீர்கள். அப்ப எப்படி அமராக்கிறது? இத இத்துபஹி அத்ஆம, உணவை நீ தத்துபஹ்ன, பெண்பால் பன்மையினால எப்படி ஆகணும்? அதே மாதிரிதான் இத்துபஹ்ன அத்ஆம, இத்துபஹ்ன அத்ஆம, உணவை நீங்கள் பல பெண்கள் சமைத்துக் கொள்ளுங்கள். தஜ்லிஸ்ன எப்படி ஆயிரும்? வஜ்லிஸ்ன ஹவுலல் மாஇததி, உணவு தட்டை சுற்றி நீங்கள் பல பெண்கள் அமருங்கள். அடுத்து பாருங்க, தர்ஹமானி, நீங்கள் இரு நபர்கள் இரக்கம் காட்டுவீர்கள், அஸ்வகீர, சிறுவருக்கு. தஅத்திஃபானி, நீங்கள் பரிவு காட்டுவீர்கள், அதே அர்த்தம் தான். அல தலாமீதி, மாணவர்களின் மீது. எப்படி மாத்தணும் அப்போ? இர்ஹமா அஸ்வகீர, இது பெண்களை பார்த்து வைக்கிறதாக வச்சுக்கலாம். இரஹமா அஸ்வகீர, சிறுவருக்கு நீங்கள் இருவர்களும் இரக்கம் காட்டுங்கள், இரஹமா. தஅத்திஃபா எப்படி ஆயிரும்? வஅத்திஃபா, நீங்கள் இருவரும் பரிவு காட்டுங்கள், அலத்தலா மீதி, மாணவர்களின் மீது. இப்ப அடுத்து பாருங்க, யா சுஆது வ சல்மா, சுஆது இன்னும் சல்மாவே, அழைச்சாச்சு. அப்போ பெண் தான். ததுஹபானி, நீங்கள் இருவரும் செல்வீர்கள், இல சூகி, கடை வீதியின் பக்கம். வ தஹ்துரானி, நீங்கள் ஹாதிராகுவீர்கள். எதை ஹாதிராகுவீர்னா வருகை புரிவீர்கள். எதை கொண்டு? பில் வரக்கி, வரக்னா பேப்பர், தாள், பேப்பரை கொண்டு. வல் மஹாயத்தி, மஹாயத்னா அழிப்பான், எரேசர் சொல்லுதான் அழிப்பான், அழிப்பானை கொண்டு, இன்னும் அழிப்பானை கொண்டு. வல் ஹிப்ரி, ஹிப்ர்னா மை, இன்னும் மையை கொண்டு நீங்கள் வருகை புரிவீர்கள். இது எப்படி அம்ரா மாத்துறது? அப்படி பாருங்க, இதுஹபா, நீங்கள் இருவரும் செல்லுங்கள். சுஆது இன்னும் சல்மா அவர்களை நீங்கள் இருவரும், ததுஹபா, இதுஹபான்னு வரும், நீங்கள் இருவரும் செல்லுங்கள், இல சூகி, கடை வீதியின் பக்கம்.
வஹ்துரா நீங்கள் இருவரும் வருகை புரியுங்கள். எதை கொண்டு? பில் வரக்கி தாளை கொண்டு, வல் மஹாயத்தி இன்னும் அழிப்பானை கொண்டு, வல் ஹிபிரி இன்னும் மையை கொண்டு. அல்ஹம்துலில்லா, ஜீமுடைய பயிற்சி முடியுது. தாலுடைய பயிற்சி என்பது இங்கே கொடுக்கப்பட்ட உருது வார்த்தைகளுக்கு நாம மொழி பெயர்ப்பை அரபியில கொடுக்கணும். அப்ப பாருங்க, அப்ப இந்த பயிற்சியிலும் இந்த பாடத்தில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, அம்ருஹாதிரான ஃபேல்களை புழங்குற முறை என்ன, அவ்வளவுதான். அம்ருஹாதிரை எங்க எப்படி புழங்கணும், அதற்கான இஅராபுகள் என்ன, அதை எந்தெந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் மாற்றணும், அது எடுக்கப்படுகிற முறை என்ன, எல்லாவற்றையும் நாம பாடம் மற்றும் பயிற்சி மூலமாக நாம விளங்கி கொண்டோம். அல்ஹம்துலில்லா. இனி வரக்கூடிய பாடங்களில் நம் அடுத்த பாடமான இந்த 24வது பாடத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.